ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா தூத்துக்குடி தான் வந்திருக்கோம். தூத்துக்குடியை சுத்தி பார்க்க போறோம். ஏர்போர்ட்ல நிக்கன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஏர்போர்ட்ல ஸ்ட்ரேஞ்சர் யாராவது ஒருத்தரை மீட் பண்ணி ரேண்டமா சுத்தி பார்க்க போறோம். வாங்க, நம்ம யாராவது ஒருத்தர் போய் மீட் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் பேக் தூக்கிட்டு நமக்கு வருவாங்க. வாங்க, என் பின்னாடி வாங்க. ஏர்போர்ட்ல யாருமே இல்லை. நமக்குன்னு எவனோ ஒருத்தன் இருப்பான், இழிச்சவாய். அவனை பார்த்தாலே தெரியும் இவன் தான் நமக்கான பீஸ் இவனை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. வாங்க, எவனோ ஒருத்தர் சிக்குவான். ஒரு பீஸ் வருது, இந்த பீஸ் மாட்டேங்குமா? பிரதர், தூத்துக்குடி பூசா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். எங்கள் சேனலில் இப்போ நாங்கள் என்ன கண்டிப்பாக எடுக்கிறோன்னா, ஸ்ட்ரேஞ்சராக ஒருத்தர் மீட் பண்ணி அவங்கள எங்க கூட சும்மா சுற்றி பார்க்க கூட்டு போக போகிறோம். நீங்கள் எங்கிட்ட வரீங்களா? ரேண்டமாக எல்லா இடத்துக்கும் போவோம். எங்கே போகிறோம் எங்களுக்கு தெரியல, ரேண்டமாக போவோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வரேன். ஓ, சூப்பர் சூப்பர். திருநெல்வேலியிலேருந்து? ஓ மை காட். பிரதர், நாங்களும் திருநெல்வேலி தான். நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா? நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா? கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற அவ்வளவு சீரியஸா பேசுறீங்க. அது யாரு ப்ரோ? சரி, எங்கூட வர ரெடி தானே? திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்திருக்கீங்க. டயர்டா இல்லையா? ரெஸ்ட் எடுக்காண்டாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்ல இருந்து இருக்கு. பேங்க்லயா? சாப்பாடு இருக்கு. சூப்பர் ப்ரோ. உங்க மாதிரி டிராவலர் தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். வாங்க போலாம் ப்ரோ. சரியான டேலண்டட் மாங்கோட்டையனா இருக்காரு ப்ரோ. உங்க நேம் சொல்லவே இல்லை. உங்க நேம் சொல்லுங்க. என்னமா? தண்டபாணி. ஏங்க, சரியான பேருங்க. கோடியில ஒருத்தர் தாங்க இருக்கும். தண்டபாணிங்க. ஷார்ட்டா கூட்டா தண்டோன்னு கூட்டு போயிருந்தாங்க. பரவாயில்ல, நமக்காண்டி தூத்துக்குடி ஏர்போர்ட் வரை திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காருல்ல டிராவலர். பெரிய டிராவலர் தான். வாங்க போவோம். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். பிரதர், நம்ம இப்போ எங்க மாதிரி போயிட்டு இருக்கோம், ஏதாவது உங்களுக்கு ஐடியா தருதா? இல்லையே ப்ரோ. நம்ம இப்போ தூத்துக்குடி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்க தூத்துக்குடி வந்திருக்கீங்களா? இப்படி வந்திருக்கேன். என்ன ரீசனுக்காக வரீங்க தூத்துக்குடிக்கு? சும்மா வந்தா ப்ரோ, போர் அடிச்சு அதான் கிளம்புறேன். காலைல சாப்பிட்டீங்களா? இல்ல ப்ரோ, சாப்பிடுங்க. எனக்கு கூட சாப்பிட போறோம். எவ்வளோ வச்சிருக்கீங்க கையில? கையில 50 காசு இருக்கு. பக்கத்துல அவ்வளோ ரூபா வச்சுட்டு தயவுசெய்து வெளியே வராங்க. ஏர்போர்ட்ல பிடிக்கல, திருநெல்வேலி ஏர்போர்ட்ல எங்கேயும் போயிடல ப்ரோ. தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. இந்த ஃபிளாக் என்ன ஃபிளாக்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ? எங்க ஊர் சைடுல இது கொஞ்சம் ஃபேமஸ் ப்ரோ இருக்கும். மக்களே கமெண்ட் போடுங்க. நீங்க ஒய் சிட்டில இருந்து வந்துட்டீங்களா ப்ரோ? நீங்க ஒய் சிட்டில இருந்து வாரீங்கன்னு நினைச்சோம். நீங்க என்ன லேப் போட்டு பேசுறீங்க ப்ரோ? நாங்க ப்ராமிஸ் என்ன நினைச்சோம் ப்ரோ, வந்து ஒய் சிட்டியை சேர்ந்தவர் நினைச்சோம். பார்த்தா GTA 5ல இருந்து வந்திருக்காரு. இது யாரு? கண்ணாடி நல்லா இருக்குல்ல? ஆமா ப்ரோ. ரோட்ட கண்ணாடி கேட்டு பாப்போமா? யார் ப்ரோங்க? தானா வந்து சிக்குது. வடக்கம் இருக்கார் ப்ரோ. அவசரமா கொஞ்சம் போன ப்ரோ, திருச்செந்தூருக்கு. லிஃப்ட் வேணுமா? லிஃப்ட் வேணும். கண்ணாடி விடுதா லிஃப்ட்? கண்ணாடி தருவீங்களா ப்ரோ? கண்ணாடி நல்லா இருக்கு ப்ரோ, கொஞ்சம் காஸ்ட்லி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, அப்போ போயிட்டு வாங்க ப்ரோ. இப்படி பேசாதீங்க ப்ரோ, ஒரு அவசரம் ப்ரோ. ப்ரோ, ஒரு பொருள் கொடுத்தானே ப்ரோ என்ன பொருள் கிடைக்கும் ப்ரோ? லிஃப்ட் தானே ப்ரோ, அதுக்காக நான் வேணா திரும்பி நான் ஊருக்கு உங்க ஊருக்கு கூட்டு போறேன் ப்ரோ. எப்படியாது? சரி, பாய் ப்ரோ. ப்ரோ சரி, இந்தாங்க ப்ரோ, இந்தாங்க ப்ரோ. கண்ணாடி தாங்க ப்ரோ. கண்ணாடி எனக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க. நான் ஓட்டுட்டா ப்ரோ காரு? வண்டியில இறங்க ப்ரோ. ப்ரோ நானும் ஓட்டுவேன் ப்ரோ காரு. பரவ ஓட்டுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியில இருங்க. அவசரம், உங்க நேம்? சின்ன அவசரம். நேம் சொல்லக்கூடாது ப்ரோ. நான் கெஸ் பண்ணிட்டேன். கெஸ் பண்ணுங்க. டக்லஸா? பக்கத்துல வந்துட்டீங்க. டக்லஸ் தான். உங்க பக்கத்துல தான் இருக்கேனா? சரி, ஓகே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க ப்ரோ? ப்ரோ மியாமி வை சிட்டி. இவர் எந்த ஊர்க்காரரு? இவர் GTA 5ல இருந்து வந்திருக்காரு. ப்ரோ நீங்க GTA 5 வா? ஆமா ப்ரோ. ப்ரோ நான் மியாமி வை சிட்டி ப்ரோ. எவ்வளவு பக்கத்துல இருக்கோம்ல. உங்களுக்கு என்ன ஹெல்ப் ப்ரோ வேணும்? எனக்கு அதான் ப்ரோ, திருச்செந்தூர் போகணும், அர்ஜென்ட்டா போகணும். என்ன வேலை ப்ரோ? அங்க ஒருத்தர் இருக்காரு, பழனின்னு ஒருத்தர் இருக்காரு, பிரபாகர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்க போகணும். எனக்கு முருகர்னு ஒருத்தர் தெரியும் ப்ரோ. எனக்கு கருணாகரன் ஒருத்தர் தெரியும். சூப்பர், நம்ம எல்லாரும் நெருங்கிட்டோம் பாத்தீங்களா? இது ஒரு கேங்ஸ்டர் ப்ரோ. நாங்க இதுல இருக்க கேஷ் ஒருத்தர் ஒப்படைக்கணும். அதான் இப்ப மிஷன் டைம் ஓடிட்டு இருக்கு ப்ரோ. எவ்வளவு ரூபா ப்ரோ? இது டாலர்ஸ் தான் இருக்கு ப்ரோ. உங்களுக்கு பண்ணி மார்க்கெட் அடிங்க ப்ரோ. அண்ணார்த்தங்க வராங்கல்ல, பண்ணி மார்க்கெட் அடிங்க. இவர் யார் ப்ரோ? புதுசா இருக்காங்க. ப்ரோக்கு தம்பி. கேம் டெவலப்பர். அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்க. அதான் நேம் கருணாகரன். தூத்துக்குடி கோரம்பள்ளம் ஊரு. எங்க கூட எப்படின்னு சேர்ந்தீங்க? தலையெழுத்து.
Emotional damage. காமெடி. எங்கே கூட்டிட்டு போறீங்க எங்களை? ஒரு கோயில் இருக்குயா. ஆனா அப்படி இல்ல. இப்ப எதை கோயில்ல என்ன அந்த ஸ்பெஷல்? கோயில் ஸ்பெஷல் சொல்லுங்க. கோயில்னா வாராகி இருக்காங்க, சரி பிருத்திங்கிற இருக்காங்க, சரி காலபைரவர் இருக்காங்க, காலத்தை வென்றவர். காசிக்கு அடுத்து இதுதான் நல்ல ஃபேமஸ். சரி சரி சரி. 11 அடியில ஒரே சில கல்ச்சல் இருக்குது. சிங்கிள் ஒரே கல்லுல ஒரே கல்ல ஒரே கல்ல பிருத்திங்கிறவன் ஒரே கல்லுல தான், சரி காலபைரவரும் ஒரே கல்லு பண்ணதுதான். ஓ சரி சரி. ஆமா, அமாவாசைக்கு நல்ல விசேஷமா இருக்கும். ஆமா, உங்க ஊரை பத்தி ஸ்பெஷல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எங்க ஊரை பத்தி அந்த கோவில் கோயில் தான் special. ஸ்பெஷல். ஆமா, தூத்துக்குடி கிளைமேட்ல எப்படின்னு இருக்கு? இப்படி வெயில், கொடூர வெயில். மொத்தம் 3 கிளைமேட் தான். வெயில் அடிக்கும், ரொம்ப வெயில் அடிக்கும், கொடூரமா வெயில் அடிக்கும். இது மூணு தான் தூத்துக்குடி climate. ஒரு வாரம் தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா, பேர் சொல்ல மறந்துட்டேன். அவன் பேர் டக்ளஸ், டக்ளஸ். இவன் பேர் தண்டபாணி. நல்லா இருக்கும் bro. இவரு பேரு தண்டபாணி. யாராவது கோயிலுக்கு டொனேஷன் பண்ணணும்னா நான் இந்த QR கோட் இதை ஸ்கேன் பண்ணி டொனேஷன் பண்ணிடுங்க. பக்கத்துல காட்டுங்க. ஆமா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு டொனேஷன் பண்ணிடுங்க. நம்ம இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா, என்னக்குள்ள இந்த அக்ரிகுண்டத்தில் அமாவாசைக்கு 2000 கிலோ, அதாவது 2 டன்னுக்கு வத்தல் யாகம் பண்ணுவாங்க. இதில் வத்தலை போட்டு எரிப்பாங்க, யாகம் பண்ணுவாங்க. இந்த கோயிலே அதுதான் ஸ்பெஷலு. வெக்கையில இருக்க முடியாத. இதில் எரியும்ல ஒரு மாதிரி. ஆமா, இதில் என்ன ஸ்பெஷல்னா, வெக்கையில் ஒன்றுமே தெரியாது. உள்ள இருக்கவங்களுக்கு அந்த வத்தலில் உள்ள வாடையில் இருக்கும் அந்த ஸ்மெல்லே வராது. இதில் அவ்வளோக்கும் வத்தல் இதில் 2 டன்னு, 2022 கிலோ. இதுதான் கோயிலோட மெயின் காட். இது இந்த கோயில் ஏதாவது இந்த யாகம் நடத்துறதுக்கு என்ன இது காரணம்? 2000 சூரியம் உனக்கு வந்து ஒரு செய்வன் வச்சிருக்காங்க, இந்த தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ வந்து அவங்களுக்கு அந்த பிள்ளை சுனியெல்லாம் பேர் அந்த யாகத்தோட எடுக்கிற இடம். சில இடத்துல வைப்பாங்கல்ல, அதுக்கு அதிபதி அதர்வண வேதம்னு சொல்லுவாங்களா, இடத்துக்கு தலைவியே இருப்பாங்க. வீடியோ பார்க்க எல்லாருக்கும் பிள்ளை சுனிய மேலே யாரும் வச்சுட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, தோணாட்டாலும் பரவாயில்ல, எல்லா அமாவாசைக்கும் தானே, அமாவாசைக்கு வாங்க இங்கே யாகம் நடக்கும். அந்நேரத்தில் அது நடக்கும். பத்தலையா ஸ்ரீனிவாச சித்தர் அதுன்னு. இது காசிக்கு போயிருக்கும்போது எடுத்தது. இது வந்து கம்போடியா போயிருக்கும்போது எடுத்தது. ஆனால் ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்களா, கம்போடியா மலேசியா அந்த சைடு போனது. இது வந்து காசியில் அகோரி இருக்கும், அவங்க அப்படி இருக்கும்போது எடுத்தது. அதுக்கு அந்த சைடு இருக்கிறது இந்த கோயில் அன்னதானம் நடக்கிறது, கும்பாபிஷேகம் நடக்கிறது எடுத்த ஃபோட்டோ. இந்த சைடு இருக்கிறது வந்து சரஸ்வதி, அந்த சைடு இருக்கிறது வந்து லட்சுமி. இது எடுங்க வாராகி. இது வந்து வாராகி, நல்ல வாராகி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இந்த கிழங்கு போட்டு இது பண்ணிட்டாங்க. இது வந்து சனீஸ்வர காட். நம்ம இப்போ வந்து காலபைரவர் கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்குமே கோயிலுக்கு போகும்போது ரைட்டில் இருக்கிறத இப்படி வச்சு உள்ளே போகணும். காலத்தை உள்ள காலபைரவர் காசிக்கு அடுத்து நம்ம கோயில் தான் காசியில் மட்டும் இருக்கும். காசிக்கு அப்புறம் காசிக்கு அடுத்து நம்ம கோயில். காசியிலையும் சிறுசாக தான் இருக்குது. இது வந்து 11 அடி. நம்ம ட்ரிப் ஆரம்பிச்சதோடி நம்ம ட்ரிப் இதோட ஆரம்பிச்சு நம்ம டக்லஸ் தட்டப்பாடினா வேற நம்ம கருணாரணை எல்லாரும் சேர்ந்து அடுத்த திருச்செந்தூரை நோக்கி போகிறோம். இவன் மிஷினை முடிக்கணும், அதுக்காண்ட போகிறோம். வாங்க, என்ன பிரச்சனை? இதுதான் தூத்துக்குடி ஃபேமஸ் சர்ச்சு பனிமாதா கோயில். இங்கே இந்த நடுரோட்டில் வச்சு சகாயத்தை கொன்ன இடம் இந்த இடம் தான். அவன் எந்த தப்புமே பண்ணல. போட்டா தின்னுட்டு இல்ல புரியல. இங்க வச்சு யாரை கொண்டு விரட்டுவாங்க அவ்வளவுதான். ஆமா, இங்க வச்சுதான் அந்த ஒரு சிங்கம் அவர் வந்து அவர் போலீஸ் இருந்தாரு. இங்க வச்சு ரவுடியில வெட்டி கிடந்தாரு. அடுத்த ஒரு பார்க் வரும், அந்த பார்க்ல தான் அவர் வந்து ஒரு பிள்ளைய கடத்திட்டு போனது, மாய ஆட்கள் கடத்திட்டு போனது. இதெல்லாம் அடுத்த ஒரு பார்க் வரும். அந்த பார்க்ல தான் அநியாயம் போயிடுச்சவனுங்க 2 பெரிய பணக்காரனுங்க பிளான் பண்ணி எப்படி போறாங்க, ஒரு பிள்ளைய தூக்கிட்டானுங்க. பாவம் அந்த பிள்ளை செத்துற பார்த்தா இப்போ அவனை நிறுத்தி வீட்டுல போட்டு திரும்ப 2 பேருக்கும் போன் கார் போச்சு. வண்டி நம்பர் ஃபுல்லா ஜூம் பண்ணி வச்சிருக்கோம். ஹெல்மெட்டும் போடல, ஒன்னும் போடல. ஐக்கு புடி புடிச்சு 2 கூடல என்ன இது? இந்த இடத்துல தான் அந்த பிள்ளைக்கு தூக்குவானுங்க. இந்த பார்க்ல தான் அநியாயம் பிடிச்சாங்க. அந்த பிள்ளை கண்டுபிடிச்சிட்டானோ இல்லையான்னு கூட தெரியல. அந்த போலீஸ் கண்டுபிடிச்ச மாதிரி. ஆமா ஆமா, இதான் ரோஸ் பார்க். இந்த வாசல்ல வச்சு அந்த தூக்குவாங்க திரும்பி ஒரு பிள்ளை. இங்க வச்சு அந்த பிள்ளைய தூக்குவானுங்க. போலீஸ்லாம் எனக்கு. ஆனா அந்த பிள்ளை இன்னொரு தூக்கிரோடாண்டு பாதுகாப்பு பலமா கொடுத்துட்டாங்க. எப்படி ஜம்முன் இருக்கு தூரத்துல இருந்து பார்க்க. அது என்ன தெரியுமா, வெள்ளை வந்து பெருசா 2 குழாய் இருக்கலாம். அது வந்து கெமிக்கல் எதுவும் இது பண்ணாது. எவாபரேட் தண்ணியை தான் எவாபரேட் பண்ணி அந்த புகை தான் வெளியே தள்ளிட்டு இருக்கும். ஆமா, ஸ்டீமர் தான்.
மக்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா திருச்செந்தூர் வந்துட்டோம். என்னடா இது திருச்செந்தூர் மாதிரியே தெரிலன்னு பார்த்தீங்களா? முருகரை பார்க்கணுமா? அப்படியே வாங்க. முருகரை பார்த்தாச்சா அப்படியே வாங்க. தண்டபாணி இருக்கானே யாருக்கு ஏத்தாப்புலே இருக்கான். மிஷின் முடிஞ்சா டக்ளஸோட மிஷின் முடிஞ்சு சானிடரி ஒய்சிட்டியில் மியாமியில் வைக்க வேண்டியதை திருச்செந்தூரில் வந்து வச்சாச்சு. வைக்க வேண்டிய இடத்துல பேக்கை கொடுத்தாச்சு. ஸோ மிஷின் கம்ப்ளீட்டு. இப்போ எங்கள் பீச்சுக்கு போகிறோமோ? பீச் இங்கே இருக்குண்ணே. பீச் இருக்கோ? பீச் இல்லை, பீச்சை காணல. யாராவது கண்டுபிடிச்சு விடுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வாங்க. பீச்சை காணல. சரிங்க, இங்கேருந்து பீச்சை காணலைங்க. அம்மா பெரிய பீச்சை தூக்கிட்டு போயிட்டானுங்க. டக்ளஸ் நீங்கள் புதுசாக இருக்கீங்க. தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த இடத்துக்கு பேர் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? முத்துப்பாண்டி. ஐயா மறந்துட்டியா? இல்லல நண்டபாணி. அவன் பேரே அவனுக்கு மறந்து போகுது. அந்த அளவுக்கு பெரிய சோலோ டிராவலர். ஏன்னா திருநெல்வேலி ஏர்போர்ட்ல ஏறி தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இறங்கியிருக்கானா கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருப்பான். எப்படி இந்த இடம் எப்படி சூப்பராக இருக்கா? திருச்செந்தூர் பாருங்களா முருகரை பார்த்தியா? பார்த்தாச்சு. கோயிலுக்கே போல எப்படி பார்த்து? நீ தான் காட்டினியா போ அந்த அதில் நீயும் பார்த்துட்டியா? முருகர் எல்லா இடத்துலையும் இருக்காருங்க. முருகர் எனக்கு உங்களுக்கு முருகர் இருக்கே இல்லை. ஐயோ அம்மா, என்ன பாய் கண்ணில் விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? அம்மா சாவடிக்கிறாங்களே. போயா போ. அதுதான் முடி காணிக்கை கொடுக்குற இடம் திருச்செந்தூர்ல. அண்ணா அதுவும் ஆமா, அந்த போர்டு போட்டிருக்குல்ல, எங்கல அதுதான் இந்த இடமா? மேல இருக்குல்ல முடி காணிக்கைண்டு. முட்டை போட்டுருவானே. நம்ம தான் நிறைய பேர் போட்டுட்டோம்ல. சரிங்களா, நம்ம திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்தாச்சு. கோபுரம் தெரியுதா? இப்படிதான் உள்ள போகணும். இருக்கா மக்களே, நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இடம். எங்கே பார்க்கணும்? இந்த இடத்த பார்க்கணும்னா திருச்செந்தூரில் மட்டும்தான் இந்த உலகத்தில் இந்த இடம் இருக்குது. ஏன்னா இதுதான் திருச்செந்தூர் முருகர் கோயில். திருச்செந்தூரில் மட்டும்தான் உண்டு. ரவுடி ஏறுன்னு சொல்றதுலாம் உண்மைதான் போல. இல்லை வண்டி இருக்கு வருமா? அதில் உள்ளே போனதில் மெயினில் ஒருத்தர் நின்னான் தெரியுமா? கம்பெனி அள்ளி இருந்தான் தெரியுமா? அவன் பேசுகிறாங்க. அவங்க பின்னாடி ஒருத்தர் வந்து கேட்குறான். என்ன சொல்கிறான்னா மாலை ஒன்று எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஐயர் பேசுகிறவங்க கமெண்ட் பண்ணுறீங்க. அது மாலை என்ன கடையில் போய் வாங்கி அப்படின்னு இங்கே வந்து கேட்குறேன் அப்படின்னு இது வச்சுக்கோ. சாப்பிடு. மக்களே, நம்ம பார்த்தோன்னா இப்போ உள்ள போய் முருகரை பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ள ஒரு கூட்டம் கிடையாது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ம கூட ஒரு அண்ணன் வந்தாங்களா, அதானே எங்கே ஃபோன் போட்டாங்கன்னு தெரில. உள்ள இந்த ஆளுங்க வந்து நம்மளை உள்ளே கூப்பிட்டு போயிட்டானுங்க. கருவறைக்கு முன்னாடி முருகர் கோயிலுக்கு முருகரை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் உள்ளே நின்றுருக்கோம். எங்களாலே நம்ப முடியல. இவ்வளோ நாங்கள் திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள கோயிலுக்கு போகணும் ஐடியா இல்லை. நல்லா கூட்டம் இருக்கும், எப்படியும் போக முடியாதுன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த ஒரு ஃபோன் தான், ஒரு ஃபோனில் நம்ம உள்ளே கூட்டு போய் 5 நிமிஷம் நம்ம முருகருக்கு முன்னாடி நின்று முருகரை பார்த்துருக்கோம். பார்த்தாலே தெரிகிறது. விஷயத்தெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா நேரம் போக்கா வச்சிருக்கிறது. மொத்தம் 20 கார்டு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்களோட லைஃபு வெறும் 20 கார்டுக்குள்ள எப்படியே வந்து அமையும். அதனால அந்த இதுலலாம் நம்பிக்கை வச்சு பார்க்காதீங்க. சும்மா என்டர்டைன்மெண்ட் தானே பாருங்க. ஓகேயா? 87 வயசு ஒருத்தர் உயிரோட இருப்பான். அதுக்கப்புறம் செத்துருவாங்க. வேற யாரும் இல்லை. கூட கொடுக்கலாம், பைசா கூட கொடுக்கல. நம்ம இப்போ திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கு. அங்க இருக்க மணப்பாடுக்கு வந்துருக்கோம். ஐயோ இங்க வருங்க. சைக்கிள் போறாங்க. மூஞ்ச பக்கறப்ப எனக்கு இது லொகேஷன் வந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப அண்டர்ரேட்டடான டூரிஸ்ட் ஸ்பாட் இது. ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தான். சென்னை கூட இருக்கும். இல்ல அந்த அளவுக்கு மத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு அதே மாதிரி கூட்டு இருக்காதா நீங்க? இந்த மாதிரி இருக்கு. இங்க இந்த இதெல்லாம் நடக்கும்ல, இந்த சர்ஃப் போர்டு இந்த போட்டிலாம் நடக்கும் தெரியுமா? அது எனக்கு தெரியல. அது இங்க தான் நடக்கும் இந்த சைடுல. தெரியல. உண்டு சீரியஸா உண்மைக்கு உண்டு. யூடியூப்ல எல்லாம் கூட வந்து நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க. சர்ஃப் போர்டிங், போர்டு சர்ஃபிங். அந்த சர்ஃப் வேற இந்த என்னது சர்ஃப் எக்ஸலா ஏரியலா? அதான் சர்ஃபிங் அதேதான். ஏரியலா சர்ஃப் எக்ஸலா? இந்த பேராசூட் வச்சு சரக்கிட்டு போவாங்க. பேராகிளைடிங்கா? இல்ல பேராகிளைடிங் வந்து இதுல பேரா சர்ஃபிங்கா ஏதோ ஒன்று வரும்ல.
சர்ஃபிங்ல நீ சொல்றது சர்ஃபிங் காம்படிஷன் நடக்கும்ல யூடியூப்ல பாரு வரும் பாரு. எப்படி கரபுமா வரல யூடியூப்ல வரல கரபுமா காம்படிஷன் நடக்கும்ல கரை நிறைய போகுமா யூடியூப்ல வரல டே கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க. இப்ப சிரிச்சுட்டு இருந்தா சிரிக்க மாட்டேங்கிறானே. பாத்தீங்களா சரி உள்ள விட்டுச்சு சக்சஸ். கைஸ் அவ்வளோதான் நம்ம திருச்செந்தூர் வந்த யாத்திரை மணப்பாட்டில் முடியுது. இந்த வீடியோவும் நம்ம இதோட முடிச்சுடுவோம். சுற்றி பாருங்க லொக்கேஷன் எப்படி தரமாக இருக்கா. கைஸ் இப்படி ஒரு தரமான லொக்கேஷன்ல இருந்து நம்ம தரமாக எடுத்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சிடலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ இதோட சூப்பராக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்க. பாய் பாய் ஃப்ரம் டக்ளஸ் தங்கபாடி. நாளைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆறு ஏங்க இதை சொன்ன நம்பவே மாட்டீங்க. நாங்க இப்படிதான் எதிர்ச்சியா டீசல் போட்டு எதிர்ச்சியா வந்த இடம் அதுவும் எதிர்ச்சி அவ்வளவு தூரம் நாங்க எங்களை அறியாம எதிர்ச்சியா நடந்த இடம் இந்த இடம் ரொம்ப சீப்பா கிடைக்குது. ஏன்னா நாங்களே இந்த சோஃபாவெல்லாம் செஞ்சு 4000 ரூபாய்க்கு விற்கிறோம். சீட் கோட் பண்ணி மேங்க வணக்கம் கைஸ் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆமா வீடியோ பார்க்கணும் வணக்கம் கைஸ் அப்படி சொல்லுவோம். ஏய் வணக்கம் கைஸ் அப்படிமா நீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியா பீஸ்ஃபுல்லா வந்து பாத்துட்டு போனோம்னா எந்த ஒரு கிரௌடும் இல்லாம பாக்கணும். ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்க மணப்பாடுக்கு வாங்க. இந்த ஏரியால ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். 3 o'clock வாங்க. ஒரு வீக்கெண்ட் டைம் வராம ஒரு டே ஒரு வர்க்கிங் டேஸ்ல வாங்க. வீடு வாங்கிட்டு வர்க்கிங் டேல வாங்க. மிடில் டைம்ல நல்லா இருக்கும். பெஸ்ட் டக்ளஸ் அண்ணே. மியாமில இருந்து வந்து மியாமி ஒய் சிட்டில இருந்து அவர் RTR வந்து ஆர்டிஆர்ல ஏழு என்னையா மியாமில இருந்து ஒய் சிட்டில இருந்து வந்த டக்ளஸும் சரி, ஜிடிஎஃப் ஃபைல இருந்து வந்த தண்டபாணியும் சரி, சான் ஆண்ட்ரியாஸ் சான் ஆண்ட்ரியாஸ்ல இருந்து வந்த கிரீன் புல்லியும் சரி, எல்லாருக்கும் இந்த இடம் ஓகே. இப்போ ஆர்டிஆர் அண்ணன் போய் கேட்போம். ஆர்டிஆர் ஓகே ஆர்டிஆர் என்ன ஆர்டிஆர் அண்ணன் இடம் எப்படி இருந்து சொல்லுங்க. ரிவ்யூ சொல்லுங்க இந்த ஊர் இடம் எப்படி இருக்கு? செம்மையா இருந்துச்சு. ஓகே நிறைய இருந்துச்சு. வேற ஓகே சூப்பராக இருந்துச்சு. ரைட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டு கூட வந்து ரைட்டு ரொம்ப என்ஜாய் இருந்துச்சு. ரைட் ஓகே. யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வரலாம்? எப்படி ஃபேமிலி யாரெல்லாம் வரலாம் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அது வேண்டாம் ஜாமி. தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. திருநெல்வேலி சீட்ல தூத்துக்குடி சீட்ல யாருனாலும் சரி ஒன் டே ஃபுல் லைஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுன்னா மணப்பாடு வந்துருங்க. வீட்டில் இருந்து காலையில் கிளம்புங்க. இங்கே வரதுக்கு எப்படி மதியானம் ஆயிரும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சுற்றி பார்க்கல நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.